சாத்தான்குளம் தொகுதியில் ஒரு பனை விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பனை தொழிலாளர் மணிகண்டன் என்ற பனை விவசாயியை ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜாதி வரி பிடித்த ஒரு காவல்துறை அதிகாரி தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக பனை விவசாயம் செய்து வந்த அந்த பனை விவசாயியின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வண்ணம் துப்பாக்கிச் சூடில் ஈடுபட்டிருக்கிறார். அவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக காவல்துறை அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்வதற்கு உத்தரவிட வேண்டும். அது மட்டுமல்ல, சட்ட ரீதியாக அவர்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து அவருக்கு அதிகபட்ச தண்டனைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்பொழுதுதான் சாத்தான்குளம் பகுதியிலே 2 அப்பாவி வணிகர்களை அடித்தே கொலை செய்த கயவர்களுக்கு தண்டனை வரக்கூடிய இந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தை பழிவாங்கும் என்ற நோக்கத்தில் இந்த இசைக்கு ராஜா என்கிற ஜாதி வரி பிடித்த ஒரு காவல்துறை அதிகாரி இந்த நேரத்தில் ஈடுபட்டிருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. அது எதற்காக இந்த சம்பவத்தில் ஒரு ஈடுபட்டாருங்கிறது ஒரு ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்டுடைய நபருடைய உடம்பில் காக்கி சட்டை அணிவதை அகற்ற வேண்டும். அவரிடம் துப்பாக்கி இருக்கக்கூடிய அனுமதி கொடுத்தால் இங்கு இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத அச்சம் ஏற்படுகிறது. அவர் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கியும் பறிமுதல் செய்ய வேண்டும். அவர் நிரந்தர பணி நீக்கம் செய்வதற்கும் அரசும் அதிகாரிகளும் தகுந்த நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். இது தொடர்ந்து இதேபோல சம்பவங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு நாடார் சமுதாயம் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது. அது ஏன் என்று குறிப்பிட்டு இந்த பணிகளை செய்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதை நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மின்னல் ஸ்டீபன் நாடார் தலைவர், நாடார் சங்கங்களின் கூட்டமைப்பு விரைவில் சென்னையில் மிகப்பெரிய அளவில் டிஜிபி அலுவலக முற்றுகை போராட்டம் சென்னையில் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.